ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி, பூரி, நானோட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான மசாலா. அது வீட்டில் எந்த காய்கறியுமே இல்லைனாலும் பரவாயில்ல, வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு ரொம்ப டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி மசாலா செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த மசாலா செய்கிறதுக்கு பெரிய ஓக்கொன்று அடுப்பில் வச்சுருக்கேன். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடானன்னு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் அதிகமாக வதங்கக்கூடாது, லேசாக வதங்கினா சரியாக இருக்கும். இந்த மாதிரி வதங்கின பிறகு அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இந்த மசாலாவை ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு தடவை நீங்கள் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. வெங்காயம் ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் நல்லா பொரிஞ்சோடனே 1/4 1/3 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் டு ஹையில் வச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கின பிறகு 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அதுக்கு பிறகு ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சு அப்படியே நல்லா வேகட்டும். இன்னொரு பக்கத்தில் இரும்பு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. 30 செகண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே கசூரி மேத்தி சேர்த்தா கிரேவி நல்ல மணமணன்னு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது இன்னும் நல்ல வாசமாக இருக்கும். இன்னொரு பக்கத்தில் பாருங்கள், தக்காளியோட சாரெலாம் லேசாக வத்தி இருக்குது. அதே நேரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்க்குறது. 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் டு ஹைலே வச்சு கைவிடாமல் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். 3 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கைவிடாமல் ஒரே 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் டு ஹைலேயே இருக்கட்டும். இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், லேசாக எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் டு லோலியே இருக்கட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு ஃப்ளேமை லோலியே இருக்கட்டும். மூடியை போட்டு இது அப்படியே எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், இதில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கசூரி மேத்தியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கசூரி மேத்தியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா கசக்குனிங்கன்னா நல்லா பவுடர் மாதிரி வரும். நல்லா வாசமாக இருக்கும். கிரேவி நல்லா கமகமான்னு இருக்கும். பொதுவாக கசூரி மேத்தி உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு சேர்ப்பாங்க. அதை விட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். இதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அதோட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிம்பிள் அண்ட் ஈஸியாக சட்டுன்னு 10-15 நிமிஷத்துக்குள்ளார வெங்காயம் தக்காளியை மட்டும் வச்சு ரொம்ப அருமையான ஆனியன் மசாலா ரொம்ப அருமையாக ரெடி பண்ணிவிட்டோம். ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல க்ரீமியாக இருக்குது. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப க்ரீமியாக இருக்கும். டேஸ்ட்டும் அதே நேரத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இன்றைக்கி நான் இந்த மசாலாவை சப்பாத்தியோட வச்சு சாப்பிட போகிறேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த மசாலாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சட்டுன்னு 10-15 நிமிஷத்துக்குள்ளே செய்கிற மாதிரி ஒரு அருமையான சைட் டிஷ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.